அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அக்டோபர் 1ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை, சதுர்த்தசி திதி, பூர நட்சத்திரம் காலையில் 9:15 வரை, அதற்கு மேல் உத்திர நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டிரமம் மகர ராசிக்காரங்களுக்கு சாயங்காலம் 4:02 வரை. இன்று ராகு காலம் 3லிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லிருந்து 10 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45 to 8:45, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம், போடக்கூடிய சட்டினோட கலர் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு நிறம், டார்க் அண்ட் ஷேடோ, இந்த மாதிரி டபுள் கலரு வாரது, இதெல்லாம் தவிர்த்து விடலாம். சாப்பிட்றது கோதுமையில் செய்யக்கூடிய சப்பாத்தி, பூரி அல்லது கோதுமை ரவை உப்புமா ஆகியவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம டெய்லி 2 யோகங்களை பற்றி பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கி பார்க்க வேண்டிய யோகத்தில் ஒன்று பேர் பாத்திர யோகம்னு பேர். அதாவது பாத்திர யோகம்னா புதன் லக்ன கேந்திரத்தில் உச்சமடைந்தோ அல்லது சொந்த இடத்திலோ பலவானாக அமர்ந்திருந்தால் அதுக்கு பேர் பாத்திர யோகம்னு பேர். இந்த யோகம் உடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல கல்வி கற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் ஏராளமான நிலப்புலன்கள் உண்டு. பந்தயம், அதாவது பொருள் திரட்டுவதில் சமர்த்தர்களாக இருப்பார்கள். பந்தயம் கட்டினால் அந்த பந்தயத்தில் ஜெயிப்பவர்களாகவும் இருப்பார்கள். நீண்ட ஆயுளுடன் இருப்பார்கள். அடுத்து மாளவி யோகம். லக்கண கேந்திரமாகவும் அது உச்சஸ்தானமாகவும் இருந்து அதில் சுக்கிரன் தங்கினாலும் அல்லது சுக்கிரன் சொந்த இடத்தில் தங்கி அவனை பல கிரகங்கள் பார்ப்பதாக இருந்தாலும் தீய கிரகங்கள் பார்க்காது இருந்தால், பாவ கிரகங்கள் பார்க்காது இருந்தாலும் அதற்கு மாளவி யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் கிடைக்கும். அதாவது சுக்கிரன் உச்சஸ்தானமாகவோ அல்லது திரிகோணஸ்தானத்திலோ தங்கி பாவகிரகங்கள் பார்க்காது இருக்கும் பட்சத்தில் மாளவி யோகம்ங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அந்த யோகம் கெட்டியவர்கள் மனைவி மக்களுடன் சுகபோகத்துடன் வாழ்பவர்களாகவும், முன்னோர் விட்டு சென்ற சொத்துக்களுடன் மேலும் ஏராளமான சொத்து சேர்ப்பவராகவும், கல்விமான்களாகவும், நீண்ட ஆயுளுடையவர்களாகவும் இருப்பார். ஸோ மாளவி யோகம் உடையவங்க அப்பா அம்மா, அது தாத்தா பாட்டி சொத்து இல்லாமல் இவங்களும் சொத்து சேர்க்கிறவங்க இருப்பாங்க. நல்ல ஆயுளோட சுகபோகத்தோடு வாழ்வார்கள். ஓகே, இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. தேவையில்லாத மனக்கவலைகள் உண்டாகிறது. பொருள் நஷ்டமும் வீண் தொல்லைகளும் அந்த டென்ஷனை கூட்டிகிட்டு போகுது. ஆயினும் மனைவி மக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஒன்றுமே நடந்து கொள்கிறார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் குறைகிறது. அடுத்து ரிஷபராசி. மாணவர்களுக்கு கல்வியில் மனம் முழுமையாக ஈடுபடுகிறது. அதனால் கல்வியிலோட அவனோட ரேங்க் அல்லது மார்க்ஸ் அதிகரிக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகின்றது. வீடு, மனை, நிலம் வாங்க விற்க நல்ல பலன் கிடைக்கிறது. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு வழி தெரிபடுகிறது. அது மனதிற்கு மிகுந்த உற்சாகத்தையும் கொடுக்கிறது. அடுத்து மிதுன ராசி. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கிறது. பொருள் வரவு கூட ஓரளவு நன்றாக இருக்கிறது. ஆடை அணிகலன்கள் வாங்குகிறீர்கள். நண்பர்கள் உறவினர்களுடன் விருந்தில் கலந்து கொள்கிறீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கின்றது. அடுத்து கடகராசி. குடும்பத்தில் நிறைய பல நன்மைகள் நடக்கின்றன. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விட நல்லது. செல்வாக்கு, புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது. அதே சமயம் பண விரயமும் கூட உண்டாகிறது.
கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து சிம்மராசி. கண் காது முதலியவற்றில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகின்றன. வீண் சச்சரவு கூட உண்டாகலாம். சில சில்லறை தொந்தரவுகள் வந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. பேச்சை மட்டும் சற்று குறைத்து கொள்ளுங்கள். அடுத்து கன்னி ராசி. கோர்ட்டு விவகாரங்களில் முடிவு திருப்திகரமாக இருக்காது. ரொம்ப நாளைக்கு கழித்து அதில் ஜட்ஜ்மெண்ட் வந்தாலோ இல்லை கோர்ட்டு கேஸ் விவகாரங்களில் முடிவு திருப்திகரமாக இருக்காது. வீண் பணவிரயம் பணத்தட்டுப்பாடுக்கு வழிவகுக்கின்றது. மேல் அதிகாரிகளுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி மத்தியில் இவ்வளவு கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தால் கூட கணவன் மனைவி உறவு மாத்திரம் நன்றாக இருப்பதோடு மக்களால் மகிழ்ச்சியும் உண்டாகின்றது. அடுத்து துளாராசி. பணவரவு அதிகரிக்கின்றது. நண்பர்களால் உதவி கிடைக்கின்றது. மேல் அதிகாரிகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. பந்தயம் லாட்டரிகளில் ஓரளவு லாபம் உண்டாகின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் ஆதாயம் கிடைக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. பெரியோர்களை சந்திக்கும் வாய்ப்பும் அவர்களால் அனுகூலமும் உண்டாகின்றது. பொருள் வரவு இன்கம் திருப்திகரமாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றால் ஓரளவு லாபம். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வருகிறது. அப்பொழுது இன்றைய பொழுது ஓரளவு நல்ல பொழுதாகவே கழிகின்றது. அடுத்து தனுஷ். வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்புள்ளது. உத்தியோகத்தில் சிறு பிரச்சனை அது கொஞ்சம் மனசுக்கு நெருடலாகவே இருக்கிறது. வேண்டாத செலவினங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பகைவர்கள் விரோதிகள் அதிகரிக்கின்றனர். மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. அடுத்து மகர ராசி. இன்றைக்கி சந்திராசிரம தினம். அதனால் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது, முக்கிய நபர்களை சந்தித்து பேசுவது, நீண்ட தூர பிரயாணத்தை மேற்கொள்வது முதலியவற்றை தவிர்த்து விடவும். பொருள் நஷ்டமும் மனைவி மக்களிடமும் சச்சரவும் உண்டாகலாம். அடுத்து கும்பராசி. பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. மனைவிக்கும் கணவனுக்குமான உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெற வாய்ப்புள்ளது. பந்தயம் சூதாட்டம் ஆகியவற்றில் லாபம் உண்டாகின்றது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. அடுத்து மீன ராசி. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமும் மன மகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளும் அமைகின்றன. புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். பொழுது இன்பமாக கழிகின்றது. ஆடல் பாடல் முதலிய நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிப்பதினால் மனக்கவலைகள் விலகுகின்றன. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.